மிஸ்டர் லேடிஸ் மெய் என்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். மெய் என்பர்களே, இப்போ வாய்வு தொல்லை என்ன செய்யலாம்? ஓம வாட்டர் குடிச்சா சரியாகலை, பெருங்காயத்தை போட்டு பெருங்காய தண்ணி குடிச்சு, இதெல்லாம் சாதாரணமாக எல்லாம் செய்கிறது தான், அதெல்லாம் சரியாகல. அப்புறம் என்னமோ மெடிக்கலில் இருந்து அதை வாங்கிட்டு வந்தேன் இதை வாங்கிட்டு வந்தேன், ஒன்றும் சரியாகல. ஒரே கேஸ்ட்ரிக் பிரச்சனை, அது இது. பெரும்பாலும் இரவில் 2 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா தின்னுட்டு படுக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் இதெல்லாம் சிறுக சிறுக 48 நாளில் குணமாயிரும். தொடர்ந்து இரவில் வெந்தயம் சாப்பிட்டு வரவங்களுக்கு. சில பேர்த்துக்கு அது சேரலை, அதாவது அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கலை, கசக்கும், நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல அடம் பிடிக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு இந்த வாய்வு தொல்லையாகன்று வயிற்று பிரச்சனை சரியாகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆப்பிள் கம்பல்சரியாக நீங்கள் காலையில் ஆப்பிள் எடுத்துக்கணும், கண்டிப்பாக எடுத்துக்கணும். காலை உணவில் ஆப்பிள் எடுத்துக்கணும். முதல்ல ஆப்பிள் சாப்பிடணும். பழங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடவே கூடாது. ஆனால் ஆப்பிள் மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிடணும். ஏன் தெரியுமா? குடலை நலமடைய செய்கின்ற ஒரு அற்புதமான மாமருந்து ஆப்பிளில் இருக்கு. அந்த ஆப்பிளையும் நறுக்குன்னு இருக்கு ஆப்பிள் வாங்கக்கூடாது. காஷ்மீர் ஆப்பிள், டெல்லி ஆப்பிள்னு சொல்லுவான், மாவு மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் தரத்தை பார்த்துக்கணும். அது விலையும் கம்மி தான், மாவு மாதிரி இருக்கணுங்க. மாவா ஆப்பிள்னு அது கூட இப்போ கூட ரொம்ப எல்லாமே மாற்றிக்கிட்டு இருக்கான். இந்த நறுக்குன்னு இருக்க ஆப்பிளை தயவு செஞ்சு அது ஆப்பிளே கிடையாது, அது சாப்பிடாதீங்க. மாவு மாதிரி இருக்கணும். 1 ரூபா 10 ரூபா கூட போயிட்டாலும் மாவு மாதிரி இருக்க ஆப்பிள் வாங்கி டெய்லி ஒரு ஆப்பிள் போதும். காலையில் வெறும் வயிற்றில் நல்லபடியாக மென்று சாப்பிடுங்க. இல்லை ஜூஸ் அடித்து சாப்பிட்றவங்க சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை எல்லாம் போட்டக்கூடாது. அப்படியே அடித்து ஜூஸாக அடித்து வெந்நீர் கலந்து, கொஞ்சம் வெந்நீர் கலந்து இல்லை தண்ணீர் கலந்தால் சாப்பிட்லாம், தப்பு இல்லை. இல்லை மென்று நல்லா சாப்பிட்லாம். வயதானவங்க ஜூஸாக அடித்து சாப்பிட்லாம். ஏன்னா குடல் சுத்தமாகவும் உடல் சுத்தமாகவும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப குடலுக்கு நல்லது. அது பீர்க்கங்காய் மாதிரி அது. அப்புறம் பிரண்டை தொக்கு அல்லது பிரண்டை சட்னி, இது மார்க்கெட்டில் பிரண்டை கிடைச்சிச்சுன்னா வாரத்தில் 3 முறை இந்த வாய்வு தொல்லை உள்ளவங்க பிரண்டை சட்னி அரைச்சி சாப்பிடணும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது. புளி கம்மியாக வச்சுக்கணும், புளி கூட வைக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த வாய்வு தொல்லை உள்ளவங்க புளிப்பான உணவுகள், புளிப்பான மாவு ஐட்டங்கள், புளிச்ச மாவு, ரொம்ப புளிச்ச மாவு, இதெல்லாம் தோசை ஊற்றி ரெகுலராக நிறைய இந்த தோசை இட்லியாக சாப்பிட்றது, இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். கொஞ்சம் அதுக்கு ரைஸே எடுத்துகிட்டு போயிடலாம், வேக வச்சு. அதாவது ஃப்ரெஷ்ஷாக, அதாவது புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடாதுங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கேஸ்ட்ரிக் பிரச்சனை உள்ளவங்களுக்கு புளிப்புத்தன்மை ஆகவே ஆகாது, பூம்பழம் ஆகாது. மஞ்சப்பழம் இருக்குல்ல, மஞ்சப்பழம் ஆகவே ஆகாது, அதை ஞாபகம் வச்சுங்க. செவ்வாழை சாப்பிடலாம், ஒரு பழம் நல்லா மென்று மெதுவாக சாப்பிடணும். எப்போதுமே அதே மாதிரி தண்ணீர் குடிக்கணும். அந்த தண்ணீர் குடிக்கிறது உட்காந்து இடது கையால் மட்டும்தான் தண்ணீர் குடிக்கணும், அதை மறந்துடக்கூடாது நீங்கள். அதே மாதிரி தண்ணீரை கடகடன்னு குடிக்கக்கூடாது. தண்ணீரை மென்று விழுங்கணும், வாயில் வச்சு கொப்பளிச்சு குடிக்கணும்னு நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இது செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு வாய்வு தொல்லை போகிறதுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை இப்போ சொல்ல போகிறேன். சுக்குப்பொடி எடுத்துக்கங்க. இரவு, அதாவது பகல் 12 மணிக்கு வெந்நீரில் சுக்குப்பொடியை சும்மா ஒரு வெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதாவது குடல் புண்ணு உள்ளவங்களுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம், சுக்குப்பொடி சாப்பிடாம இருக்கக்கூடாது, சேர்த்துக்கணும். அது என்ன செய்யணும்னா பகல் 12 மணிக்கு தான் நீங்கள் சாப்பிடணும். அது ஒரு கணக்கு இருக்குது. சரியாக 12 மணிக்கு இல்லது 12:30 மணிக்கு உள்ள வேலைக்கு போகிறவங்க சுக்குப்பொடி எடுத்துகிட்டே போயிடலாம், அங்கே வெந்நீர் வாங்கி கலந்துக்கலாம். அதில் தேவையானவங்க நாட்டு சக்கரை கலந்து அழகா டீ மாதிரி சாப்பிடலாம். இந்த சுக்குப்பொடியை தேன் இருக்கவங்க, அதாவது சுகர் இல்லாதவங்க தேனை கலந்துக்கலாம், சுத்தமான தேன் வாங்கி சேர்த்துக்கலாம், நல்லது, ரொம்ப நல்லது. இதை வாயு தொல்லைக்கு நான் சொல்கிறேன், அதாவது ஃப்ரீயாகும் உடம்பு. அது மட்டும் இல்லை, காட்டு யானைன்னு சுக்குக்கு பேர் சித்தா மருத்துவத்தில். இது எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு, காட்டு யானை கொண்டு வாடா அப்படிம்பாரு. அப்போ எங்கள் கொள்ளு தாத்தா சொல்லுவாராம் எங்கள் தாத்தாட்ட, காட்டு யானையை கொண்டு வா அப்படிம்பாரான். அப்போ காட்டு யானைன்னா என்னன்னு இருக்கு புரியல. அப்போ தான் ஒரு துண்டு சுக்கு எடுத்து காமிச்சிருக்காரு, இதாண்டா காட்டு யானை. என்ன அப்போ என்ன இதை போய் காட்டு யானைன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ரிப்ளை இருக்கு பாருங்க, இன்னைக்கு வரைக்கும் நினச்சி எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி நான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த சுக்குப்பொடியை 12 மணி சுமாருக்கு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே
காட்டு யானைக்கு உள்ள பலம் வந்து உடம்புல இருக்கு. ஏன்னா அசுத்த காற்றுகள்லாம் வெளியேறிச்சுன்னா ஆக்சிஜனுடைய தன்மை உடம்புல அதிகமாயிருது. அப்ப உடம்பு வந்து சக்தி உள்ள உடம்பா மாறுது. இதுதாங்க, வேற ஒன்றும் இல்லை, விஷயம் இல்லை. ஆக இந்த மாதிரி ஒரு விஷயம், இந்த சுக்குப்பொடிக்கு இவ்வளவு பெரிய காட்டு யானை பலத்தை உடம்புக்கு கூட்டி கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளது சுக்கு அப்படின்னு. இது பாட்டி வைத்தியம் பெருசா பேசப்பட்டுச்சு. எங்க தாத்தா வைத்தியமா அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, பாட்டி வைத்தியம் பார்த்துருக்கீங்களா? நாங்க என்ன சொல்றோம், இப்ப நான் ஒரு புதுசா சொல்றேன், தாத்தா இது தாத்தா வைத்தியம். தாத்தா தாத்தா வைத்தியம்னா என்ன? வைத்தியம்னா மருந்து இருக்கணும்ல, மருந்தே இல்லை பாருங்க. நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வரேன், எங்கேயாவது மருந்து இருக்கா? உணவுப் பொருள் தான் எல்லாமே. இந்த உணவுப் பொருளை எவ்வாறு சாப்பிடணுங்கிற ஒரு சாதாரண விஷயத்த நம்ம ஒரு சொந்தக்காரங்க மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுக்கு இந்த டிவி, நம்முடைய இந்த சேனல் வந்து ஒத்துழைக்குது. அப்ப அதுக்கு ஒரு நன்றியை நம்ம அப்பப்போ சொல்லிக்கிட்டே வரணும். இந்த மிஸ்டர் லேடிஸ் இருக்க, அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை நம்ம இந்த சேனலுக்கு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா நல்ல விஷயங்களை வெளியாக்குது இல்லையா? அப்ப நன்றி பாராட்டுவது என்பது மனிதன் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தான்னா அவனுக்கு மிகப்பெரிய சிறப்புகள்லாம் கிடைக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க உடம்பு அதாவது இன்னைக்கு பிரபஞ்சத்துல இருந்து காலையில் எழுந்த உடனே படுக்கைக்கு போகும்பொழுதும் இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றி சொல்லிட்டு நீங்க படுத்து பாருங்க, எரிஞ்சு பாருங்க, சகலமும் சிறப்பாக நடக்கும். ஏன்னா வான்காந்த ஆற்றலை வச்சுதான் நம்ம வாழ்க்கை இருக்கு. அந்த வான்காந்த ஆற்றல் உங்களுக்கு வசப்படும் பொழுது, உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்போது, இந்த பஞ்சபூதம் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும்போது அவ்வளோ அற்புதமா இருக்கும். அதாவது மனிதர்கள் வந்து இந்த இயற்கையோட பழகணுங்க. அதெல்லாம் ஒரு பெரிய அற்புதம். ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன், இப்ப கேட்டுங்க. அதாவது உங்க வீட்டில் உட்காந்துருக்கீங்க, தனியாக உங்க அறையில ஜன்னலை திறந்து வச்சு உட்காந்துருக்கீங்க. இப்பதான் எல்லாம் ஏசியை போட்டு அடைச்சிருக்கீங்களா? தயவு செய்து ஏசியை தேவைக்கு மேல பயன்படுத்தாதீங்க. ஜன்னலை திறந்து இயற்கை காற்று வாங்க. கொசு கடிக்கணும்லாம் பயப்படாதீங்க. அந்த காலத்துல கொசுவெல்லாம் கடிச்சு யாரும் சாவல, சும்மா பயன்படுத்திருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆக இயற்கை காற்று வாங்க. இந்த அப்படி நினைக்கும் போது காற்றே அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நேரம் பிரபஞ்சத்தை வேண்டி பாருங்க. உங்களுக்கு உண்மையில காற்று வீசுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த காற்று வந்து தழுவும் உங்களை. லேசா ஒரு பக்கம் வந்து காற்று வரும். நான் அதை அனுபவிச்சிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் வேண்டுகோள் வச்சு, எப்படியாவது ரொம்ப வேக்காடா இருக்கு பிரபஞ்சமே, கொஞ்சம் காற்று வீசக்கூடாதான்னு சும்மா ஒரு 4 திருப்பு கேட்டுட்டு அதோட ஐக்கியமாகணும், நம்பணும். நீங்க கண்டிப்பா காற்று வந்து உங்க பக்கம் வீசும். இதெல்லாம் இயற்கையோட நீங்க ஒரு மரம் உங்க வீட்டு முன்னால இருக்கு, கேஷுவலா இருக்கும், யாரோ வச்சிருப்பாங்க. அடுத்த வீட்டுடைய நிலத்துல கூட அந்த மரத்துக்கிட்ட போகும்போது உங்க வண்டி அங்க நிப்பாட்டி இருப்பீங்க. அந்த மரத்துக்கிட்ட தொட்டு கேஷுவலா உங்க மனசுக்குள்ள ஏதோ ஒன்று பேசிட்டு, நிலைமைய தண்ணியெல்லாம் நல்லபடியா உனக்கு வந்து சேரலா, நானும் ஒரு சொம்பு தண்ணி உனக்கு ஊத்துறேன் டெய்லியும், சிறப்பா நல்லா வளரு, சிறப்பா இரு அப்படின்னு ஒரு தலைவி கொடுத்துட்டு, நீங்க மரமே அதை வந்து யாரும் அந்த மாதிரி திங்க் பண்றதே கிடையாது. ஆனா நிழல் மட்டும் உங்களுக்கு வேணும். அதோட நீங்க எந்த ஐக்கியமும் வச்சுக்கிறது கிடையாது. இப்ப சொல்றேன், உங்க வீட்டுக்கிட்ட மாற்றாருடைய இடத்துல இருக்க மரமா இருந்தா சரி, உங்க வீட்டுக்கு முன்னால இருக்குல்ல, அதுல போய் கொஞ்ச நேரம் அப்படி தொட்டுக்கிட்டு, மரத்தை தொட்டு, வேப்ப மரத்திலாம் ரொம்ப நேரம் தொட்டுட்டு இருந்தீங்கன்னா உடல்ல வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அந்த ஆகர்ஷணம், இதுக்கு பேர் ஆகர்ஷணம். அதான் சொன்னேன், ஆகர்ஷண ரீதியா வைத்தியம் பண்ணலாம். அது தெரியுமா உங்களுக்கு? தொடு வர்மத்தின் மூலமா நிறைய நோய்களை தீர்க்க முடியும். அது தெரியுமா உங்களுக்கு? இதுதான் விஷயம். இந்த மரத்தை இப்ப தொடு வர்மத்தின் மருந்தே இல்லாம தொடு வர்மம்னு ஒண்ணு இருக்கு. சில இடங்களை தொடுறதுனால சில நோய்களை தீர்க்க முடியும். எல்லாமே நம்முடைய முன்னோர்கள், தாத்தா, கொள்ளு தாத்தா, இவங்க சொல்றதுதான். ஆகர்ஷணம் என்ன, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு ஒரு அலை இருக்கு. நம்ம பக்கத்துல லேசா தனியா உடம்பு சுடுந்தீங்களா, லேசா சுடு இருக்குல்ல, இதோட வைப்ரேஷனை மெஷின் வச்சு இந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ஒரு மரத்தை அருவாள் எடுத்துட்டு போனா அந்த மரம் பயப்படுதான். அந்த அதோடைய அலைத்தன்மை மாறுதாங்க. இதை வந்து மைக்ரோ இதுல வந்து ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அதுல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மரமே அஞ்சுக்கிறது, நம்மளை வெட்ட போறானே ஒரு உணர்வு உந்துதல் அதுக்கு வந்துருது. இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்கு. அப்ப நீங்க போய் அந்த மரத்தை தலையை கொடுத்து கொஞ்சிட்டு போனீங்கன்னா, உண்மையாவே கேட்க உங்களுக்கு காமெடியா இருந்தாலும் நீங்க செஞ்சு பாருங்க, மரமும் நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவீங்க. அதனால மனிதர்களோட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் உண்மையா வைக்கிறீங்களோ இல்லையோ, மரங்களோடவும் இயற்கையோடவும் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்க லைஃப்ல ஏற்படும். இதுதான் உண்மை. ஆக நான் சொன்ன விஷயங்கள்லாம் சரியா நீங்க பயன்படுத்தி நலமடைய வேண்டும் என்று பிரபஞ்சத்தை வேண்டுகிறேன். அற்புதம், ஆனந்தம்.